ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரிதாஸ் விலாக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த வெயிலில் வந்துட்டு நம்ம அதிகமாக இந்த கேழ்வரகு மாவெல்லாம் சாப்பிட்டோம்னா ஓரளவுக்கு வந்து உடம்பு கொஞ்சம் நல்லாயிருக்கும். கேழ்வரகு மாவு சூடுன்னு தான் சொல்லுவாங்க. அதில் வந்துட்டு நம்ம வந்து கூழ் செய்யும் போது அதில் மோர் கலந்து சாப்பிடும்போது அதில் வெங்காயம் அதெல்லாம் போட்டு சாப்பிடும்போது அது உடம்புக்கு குளிர்ச்சி சத்து எல்லாத்தையும் கொடுக்குது. அதே போல் இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் இந்த கேழ்வரகு மாவு வந்துட்டு கஞ்சி வைக்க போகிறேன். இந்த கஞ்சியும் உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. இதுலேயும் நம்ம வந்துட்டு பால் சேர்க்குறதுனால உங்களுக்கு உடம்புல வந்துட்டு அது குளிர்ச்சியை கொடுக்கும். உடம்புக்கும் ரொம்ப சத்தானது. காலை டயத்தில் இந்த குழந்தைங்க சாப்பிடாமல் இருக்கிற குழந்தைங்களுக்கு இந்த கேழ்வரகு மாவில் வந்து கஞ்சி வச்சு கொடுத்தீங்கன்னா அதுவே அவங்களுக்கு வந்துட்டு ஒரு காலை டிஃபன் சாப்பிட்ட அளவுக்கு எனர்ஜி கிடைக்கும். இப்போ இது செய்கிறதுக்கு வந்து தேவையான பொருள் வந்து பாருங்கள். நான் ஒரு 3 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் கேழ்வரகு மாவு. இது கடையில் வாங்கின மாவு தாங்க. தேங்காய் துருவல் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். நாட்டு சர்க்கரை 3 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். பால் நார்மலாக பாக்கெட் பால் தாங்க. காய்ச்சின பால் தான், அது கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். ஏலக்காய் பொடி. எப்போதுமே நான் வந்துட்டு ஸ்வீட் ஏதாவது செஞ்சேனாக்கா அதில் உப்பு போடுவேன். உப்பு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது வந்துட்டு ஃபஸ்ட்டு இந்த மாவு வந்து தண்ணியை வந்து ஊற்றி கலந்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த மாவை எடுத்து போட்டுடலாம். இந்த பாருங்கள், இதுவும் வந்துட்டு கோதுமை மாவு கஞ்சி நம்ம வச்ச அதே மாடல் தான். இப்போ கோதுமை மாவுக்கு வந்துட்டு நம்ம எப்படி 2 ஸ்பூன் 1 ஸ்பூன் எடுக்கும்போது நிறையா கஞ்சி வருதோ அதே போல் தான் இதுவும். இதில் வந்துட்டு நான் 3 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இதுவே வந்துட்டு 2 பேர் 3 பேர் குடிக்கிற அளவுக்கு வந்துடும். இந்த பாருங்கள், உப்பு போட்டுடலாம். இப்போ வந்து தண்ணி ஊற்றி கலக்கிக்கலாம். கொஞ்சம் தண்ணியாகவே கலக்கிக்கலாம், அப்போ தான் மாவு வேகும். இந்த மாவு வந்து இந்த கஞ்சி செய்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷத்துக்கு முன்னாடி கூட நீங்கள் ஊற வச்சுக்கலாம். மாவை இப்படி தண்ணியில் நல்லா கலந்துட்டு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் கஞ்சி செய்யலாம். நல்லா மாவு உங்களுக்கு ஊறிடும். இதை மாதிரி நல்லா ஒரு விஸ்கு வச்சு நல்லா கலந்துங்க, கட்டி இல்லாத அளவுக்கு. கலந்துருங்க நல்லா. இந்த பாருங்கள், கலந்துட்டேன். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன். ஏன்னா வந்துட்டு மாவு வந்து கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் அடுப்பில் வச்சோடனே திக்காகிடும். கோதுமை மாவு மாதிரியே திக்காகிடும். இதே மாதிரி நம்ம வந்துட்டு கலந்துட்டோம்னா தண்ணியாக வச்சுக்கிட்டா தான் கஞ்சி வந்துட்டு உங்களுக்கு ரெடி ஆகும்போது நல்லா மாவு வெந்து வரும். அதுக்கு தான் நான் இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றிக்கிறேன். இந்த பாருங்கள் எவ்வளோ தண்ணியாக இருக்குது பாருங்கள். தெரியுதா எவ்வளோ தண்ணியாக இருக்குது பாருங்கள். நல்லா தண்ணியாக இருக்குது. இப்போ வந்துட்டு நம்ம அடுப்பில் வச்சுட்டு கஞ்சை வந்துட்டு ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். அடுப்பில் வச்சேன். இதுக்கும் இப்படி தாங்க, கைவிடாமல் கிளறணுங்க. நம்ம வந்துட்டு கோதுமை மாவு கஞ்சிக்கு எப்படி வந்துட்டு கைவிடாமல் கிண்டுறோமோ அதே போல் தான். ஏன்னா கைவிடாமல் கிண்டினா தான், இல்லைனா அப்படியே கட்டி பிடிச்சிரும். ஹீட்டு பட்டவுடனே அப்படியே கட்டி பிடிச்சிரும். அதே மாதிரி நம்ம அப்படி கிண்டிகிட்டு இருக்கலாம். நல்லா சூடாகுது, கிண்டிகிட்டு இருக்கேன். விட்டுட்டு அடுப்பில் வச்சுட்டு அந்தாண்டெல்லாம் போயிடாதீங்க, கட்டியாகிடும். இது மாதிரி கிண்டிகிட்டு இருக்கேன். உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்குறது ரொம்ப நல்லது. கேழ்வரகு மாவெல்லாம் வந்துட்டு அவ்வளோ சத்து இருக்குது. கேழ்வரகு மாவு சாப்பிட்டாக்கா, கேழ்வரகு சாப்பிட்டா இரும்பு போல் இருக்குமா உடம்பு. அந்த காலத்தில் இதெல்லாம் சாப்பிட்ருக்காங்க. அதனால தான் வயசான அந்த காலத்தில் உள்ள பாட்டிங்களுக்கெல்லாம் இன்னமும் பார்த்தா சுகர்லாம் என்னன்னு கேட்குறாங்க. எங்கள் அம்மாவோட அம்மா ஒருத்தங்க இருக்காங்க, எங்கள் பாட்டி. இப்போ வரைக்கும் வந்துட்டு சுகரா அப்படின்னா என்னன்னு கேட்குறாங்க அவங்க. அதெல்லாம் வந்துட்டு அவங்களுக்கு இன்னமும் சுகர் கிடையாது, அவங்களுக்கு ப்ரெஷர் கிடையாது, சுகர் கிடையாது, எதுக்குமே அவங்க டேப்லெட் போடல. அவங்களுக்கு என்ன வயோதிகம், அதாவது வயசாகிடுச்சுங்கிறதுனால சும்மா இந்த கை கால் உடம்பு வலி இதெல்லாம் வரும்ல நார்மலாக, அதுக்கு தான் மருந்து மாத்திரை சாப்பிட்றாங்களே தவிர மற்றபடி அவங்க வேறு எந்த நோயும் வந்தது கிடையாது. அவங்கெல்லாம் வந்துட்டு இதை மாதிரி கேழ்வரகு களி, சோளக்களி, கஞ்சி, இதை மாதிரி கம்பு இதெல்லாம் கஞ்சி வச்சு குடிச்சு தான் அவங்கெல்லாம் இப்படி இருக்கதா சொல்லுவாங்க. பாருங்கள், சூடாக ஆகிட்டு இருக்குது. இதுவுமே வந்துட்டு மாவு வந்துட்டு வேகாமல் ரொம்ப திக்காக கரைச்சி அடுப்பில் வச்சிங்கன்னு வைங்கலாம், வச்ச உடனே தட்டன்னு ஆகிடும். அது வேகாமல் சாப்பிட்டோம்னா வயிற்றுக்கு கெடுதல், வயிறை வலிக்கும். அதனால் வந்துட்டு நல்லா இது மாதிரி தண்ணி ஊற்றி நல்லா வந்து அது கொதிக்கணும், நல்லா வேகணும் மாவு. இதுவே வந்துட்டு ரொம்ப வந்துட்டு ஸ்டவ்வை ஃபாஸ்ட்டாக வச்சிக்கக்கூடாது, வேகமாக வச்சிக்கக்கூடாதும்பாங்க எங்கள் அம்மா. பொறுமையாக தான் ஸ்டவ் எரியணும். அப்போல்லாம் விறகு அடுப்பில் தான் செய்வாங்க எங்கள் அம்மா. அப்படியே அந்த தீயிலையே வந்துட்டு நல்லா கரைச்சிட்டு அடுப்பை எரிய விடாமல் அந்த தணல்லையே வந்துட்டு எங்கள் அம்மா அந்த கஞ்சை வந்துட்டு செய்வாங்க. அது அப்படியே வேகணும். நல்லா அடுப்பை எரிய விட்டோம்னா தண்ணி சுண்டி போயிடும், மாவு வேவாது.
அதனால் வந்துட்டு நான் இப்போ சிம்மில் தான் வச்சுருக்கேனே, நல்லா வேகட்டும்ன்ட்டு. ஏன்னா வந்துட்டு வெயில் நேரமாக இருக்குது, நமக்கு வந்து குடிக்கும்போது நமக்கு இந்த கஞ்சை குடித்தோம்னா வயிறு வலி இதெல்லாம் வந்துடக்கூடாது, அதுக்காக வேண்டிதாங்க. கொதிக்கட்டும். இப்போவே பாருங்கள் கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். ஏன்னா வந்துட்டு வேகுது, அதனால் கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். கொஞ்சம் லைட்டாக திக்காகிருக்கு. நான் கிண்டிக்கிட்டே இருக்கேன், எங்கே கொதிக்க விட்றேன், நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கேன், ஏன்னா கட்டி ஆகிடக்கூடாதுல்ல. ஏலக்காய் பொடி போடுவோம். மாவு வெந்தோன்னா நம்ம நாட்டு சர்க்கரை போடலாம், கொஞ்சம் திக்காகட்டும் கஞ்சி. பாருங்கள், நல்லா வந்து மாவு வந்துட்டு திக்காகுது, தெரியுதா உங்களுக்கு? கலரையும் பாருங்கள் எப்படி சேஞ்ச் ஆகிருக்கு. கஞ்சி எப்படி கொல கொலன்னு ஆகுது பாருங்கள். இன்னும் கொஞ்சம் இருந்தோடனே நம்ம வந்துட்டு சர்க்கரை போடலாம். பாருங்கள் எப்படி கொதிக்குது. இதாங்க மாவு நல்லா வெந்துருச்சு. இந்த பாருங்கள் கஞ்சா இருக்குது. இப்போ நம்ம நாட்டு சர்க்கரை போட்டுடலாம். நீங்கள் வெல்லம் கூட போட்டுக்கலாங்க, வெல்லம் போட்டுக்கலாம், அப்படி இல்லைன்னா வெள்ளை சர்க்கரை போட்டுக்கலாம். வெள்ளை சர்க்கரையும் போட்டுக்கலாம், வெல்லமும் போட்டுக்கலாம். நாட்டு சர்க்கரை போட்டால் உடம்புக்கு ரொம்ப நல்லது, அதனால தான் இதை போடுறேன். இப்போ பால் ஊற்றிக்கலாம். பச்சை பால் இருந்தால் அது கூட நீங்கள் ஊற்றிக்கலாம். இது வந்து காலையிலே வந்து காய்ச்சின பால், இது அந்த பால் தான் ஊற்றிருக்கேன். நீங்கள் பச்சை பால் இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டே நீங்கள் கஞ்சி கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் திக்காகிறப்பே ஊற்றிடுங்க. பாருங்கள் நல்லா கலரும் மாறிடுச்சு. எப்படி இருக்குது பாருங்கள், இப்படி தான் இருக்கணும், குடிக்கிற அளவுக்கு இப்படி இருந்தால் தான் நல்லாயிருக்கும், ரொம்ப திக்காகக்கூடாது. அவ்வளோதாங்க, கஞ்சி வந்துருக்குங்க. பால்லாம் ஊற்றியாச்சு, ரெடி ஆகிடுச்சு. இந்த பாருங்கள், இப்போ தேங்காய் போட்டுடலாம். தேங்காய் உங்களுக்கு பிடிக்காதுன்னா தேங்காய் நீங்கள் போட வேணாங்க. உங்களுக்கு தேங்காய் போட்டால் பிடிக்கும் அப்படின்னா போட்டுங்க, இல்லைன்னா கூட போட தேவையில்லை, பால் மட்டும் ஊற்றினா போதும். நல்லா வாசமாக இருக்குது. அவ்வளோதாங்க, இறக்கிடலாம். பாருங்கள் நல்லா கஞ்சி திக்காயிடுச்சு. 3 ஸ்பூனு தான் போட்டால் மாவு. பார்த்தீங்களா எவ்வளோ கஞ்சி வந்திருக்கு? 3 பேர் குடிக்கலாம், 3 டம்ளர் இருக்கும். அவ்வளோதாங்க, இறக்கிடலாம். அவ்வளோதாங்க, அந்த பாருங்கள் கஞ்சி ரெடி பண்ணியாச்சு. ஒரு பவுலில் எடுத்து ஊற்றிடலாம். ரொம்ப திக்காக இருந்தால் நமக்கு பிடிக்காது, திகட்டும். இதே மாதிரி தண்ணியாக இருந்தால் தான் குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். ஸ்பூனால் கூட சாப்பிட்லாம். அவ்வளோதாங்க, கேழ்வரகு கஞ்சி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. குழந்தைங்களுக்கு வந்துட்டு இதை கொடுத்தீங்கன்னா ரொம்ப எனர்ஜியாக இருப்பாங்க, உடனடி ஆற்றல் உடம்புக்கு கிடைக்கும். கேழ்வரகு மாவு அதிகமாக நம்ம வந்துட்டு படிக்கிற குழந்தைங்களுக்கு கொடுங்க. பெரியவங்களுக்கு சுகர் வந்தவங்க இவங்கெல்லாம் வந்துட்டு ரொம்ப என்ன சாப்பிட்றது ஹெல்த்தாக அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கிறவங்க, இந்த சர்க்கரை வியாதி இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது கொடுத்தாக்கா ரொம்ப நல்லதுங்க. இதுமாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி கஞ்சி வச்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சு. உங்களுக்கு நாட்டு சர்க்கரை இனிப்பே இருக்காது சுத்தமாக. நீங்கள் வந்துட்டு இப்போ நான் 3 ஸ்பூனுக்கு 3 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை போட்டேன், கண்டிப்பாக அதில் இனிப்பு சுத்தமாக இனிப்பு இருக்காது. இது வந்து எங்களுக்கு குடித்து பழகிடுச்சு, அதனால் வந்துட்டு நாங்கள் இதை சாப்பிட்றோம். இப்போ இனிப்பு பத்தாது, குழந்தைங்களுக்கெல்லாம் இனிப்பு சத்தியமாக பத்தாது. அவங்களுக்கு வந்துட்டு வெள்ளை சர்க்கரை போட்டுங்க, அப்படி இல்லைன்னா வெல்லம் போட்டுங்க. நல்லா வெல்லம் வந்துட்டு போட்டு அது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து சூப்பராக விரும்பி சாப்பிடுவாங்க. இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள்,
ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் போயிட்டு கஞ்சி குடிக்க போகிறேன். இந்த பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், அருமையாக இருக்குல்ல. நீங்களும் குடிங்க, வாங்க எங்கள் வீட்டுக்கு கேழ்வரகு கஞ்சி குடிக்கிறதுக்கு. ஓகேங்க, நன்றிங்க.